வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 35. சேனாதிபதியின் ஊகம். உதடுகளில் லேசான பொன்முறுவல் தவழ, கண்களில் விஷமம் விளையாட, தோரமான விருவர் எதிரிலும் நின்றான். அவனை கண்ட சித்ராவின் உள்ளத்தில் என்ன அலைகள் பல எழுந்து மோதின. தங்கள் சம்பாஷணையே அவன் எவ்வளவு தூரம் கேட்டிருப்பான், எவ்வளவு விஷயங்களை அவற்றிலிருந்து ஊகித்திருப்பான் என்ற பயம் அவளை செயலிழந்து நிற்கும்படி செய்துவிட்டது. உபாத்தியாயன் நிலையிலும் திடீர் மாறுதல் ஏற்படத்தான் செய்தது. ஆனால் அந்த மாறுதல் சித்ராவின் மாறுதலை போன்றதல்ல. அபாயங்களிலேயே சிக்கி சிக்கி உழன்று நன்றாக கடைசல் பிடிக்கப்பட்ட மனதை உடைய ராஜதந்திரியின் மாறுதல் அது. அஜய்சந்திரன் முகத்தில் இருந்த கோபம் தோரமானாவை கண்டதும் அரை வினாடியில் அகன்றுவிட்டது. முகத்தில் சந்தோஷ சாயை படர்ந்தது. யாரும் அறிந்து கொள்ள முடியாத வழக்கமான அந்த ஆழமான பார்வை கண்களில் நிரம்பியது. புயலினால் கொந்தளித்த கடல் மீண்டும் அமைதியடைந்தாலும் பேராழத்துடன் விளங்குவதைப் போல் இருந்தது உபாத்தியாயனின் நிலையும். வழக்கமான நிலையை அடைந்துவிட்ட உபாத்தியாயன் தோரமானாவை நோக்கி, சேனாதிபதி அவர்கள் இங்கு வரும் விஷயம் எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு அசந்தர்ப்ப நிலையில் இந்த அறையை வைத்திருக்க மாட்டேன் என்றான். இரு காதலர்களிடையே அசந்தர்ப்பமாக குறுக்கிட்டதற்கு நான் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். யுத்த அவசரம் ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் இப்படி நான் சமய சந்தர்ப்பம் இல்லாமல் உள்ளே நுழைய மாட்டேன். அதுவும் சித்ராதேவியை போன்ற ஒரு அழகியின் அந்தரங்க விஷயங்களில் நிச்சயமாக புகுந்திருக்க மாட்டேன். ஆனால் என்ன செய்வது, அவசர ராஜாங்க வேலை என்று மன்னிப்பு கேட்கும் பாவனையில் தோரமானா பேசினான். ஆனால் அவன் பேசின அத்தனையும் பாசாங்கு என்பதையும், தங்களை ஆழம் பார்க்கவே தோரமானா இப்படி அடங்கியது போல் வேஷம் போடுகிறான் என்பதையும் மற்ற இருவரும் உணர்ந்தே இருந்தார்கள். உணர்ந்த இருவரில் சித்ராதேவி ஏதும் பேச முடியவில்லை. காதலர் இருவரை பற்றி அவன் பிரஸ்தாபித்த போது பெண்ணான சித்ரா எப்படி பேசுவாள்? ஆகவே உபாத்தியாயினி சம்பாஷணையில் ஈடுபட்டான். சேனாதிபதி அவர்களின் ஊகம் சரியானதல்ல. இங்கு காதல் நாடகம் எதுவும் நடக்கவில்லை. அதற்கு முற்றும் புறம்பான நாடகமே நடந்திருக்கிறது. இங்கு இதோ கீழே சிதறியிருக்கும் வைரங்கள் எனக்காக சித்ராதேவி கொண்டு வந்திருக்கும் வரதட்சணை அல்ல. அவர்கள் தமது வருங்கால கணவனை விடுவிப்பதற்காக அளிக்கும் சிறு காணிக்கை. சேனாதிபதி அவர்கள் மட்டும் இப்படி திடும் பிரவேசமாக வராமல் சற்று முன்னதாகவே வந்து வெளியில் 10 நிமிடம் நின்றிருந்தால் நான் சொல்லும் உண்மையை நேரடியாகவே தெரிந்து கொண்டிருக்கலாம் என்றான் உபாத்தியாயன். தோரமானாவின் கண்களில் சந்தேக சாயை படர ஆரம்பித்தது. தான் ஏற்கனவே வந்ததை உபாத்தியாயன் அறிந்து கொண்டுதான் பேசுகிறானா, அல்லது அகஸ்மாத்தாக அப்படி பேசுகிறானா என்று தோரமானா யோசித்தான். அப்படித்தான் மறைவில் நின்று கவனித்ததை உபாத்தியாயன் ஏற்கனவே கவனித்திருந்தால் வைரக்கற்களை வீசி எறிந்து தன்னை ஏமாற்ற உபாத்தியாயன் கையாண்ட நாடகமாக இருக்குமோ எனவும் சிந்தித்தான். தோரமான ஆழ்ந்து யோசிப்பதை புரிந்து கொண்ட உபாத்தியாயன் அவன் சிந்தனையை பாதியில் வெட்டி, சேனாதிபதி அவர்கள் மஞ்சத்தில் உட்காரலாமே, நின்று கொண்டு எத்தனை நேரம் பேசுவது? தவிர வெகு நேரம் பிரயாணம் செய்திருக்கிறீர்கள், கொஞ்சம் தாக சாந்திக்கு ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா என்று உபச்சாரம் செய்ய ஆரம்பித்தான். வெறும் பேச்சோடு நிற்காமல் மஞ்சத்தையும் தட்டி, டேய் யாரங்கே என்று குரலும் கொடுத்தான். உள்ளே நுழைந்த முகுந்தனை நோக்கி கீழே கிடக்கும் வைர வைடூரிய கற்களை பொறுக்கி சம்பளத்தில் அடைக்கும்படி உபாத்தியாயன் உத்தரவிட்டான். அத்துடன் சித்ராவின் கையையும் பிடித்து மெல்ல அழைத்து போய் ஒரு ஆசனத்தில் உட்கார வைத்தான். உபாத்தியாயன் செய்த ஏற்பாடுகளை கவனித்த தோரமானாவும் மேற்கொண்டு எதுவும் பேச வழியில்லாமல் அறையின் நடுவே இருந்த மஞ்சத்தில் அமர்ந்தான். முகுந்தன் வைரக்கற்களை சம்பளத்தில் போட்டு மூடியதும் அதை சித்ராவிடம் கொடுத்த உபாத்தியாயன் முகுந்தனை அறைக்கு வெளியில் காவல் இருக்கும்படியாக உத்தரவிட்டு தோரமானாவுக்கு எதிரில் மிகுந்த மரியாதையுடன் நின்றான். உபாத்தியாயனை சற்று நேரம் கூர்ந்து கவனித்த தோரமானா, உபாத்தியாயரே, நான் இங்கு வந்தபோது சித்ராதேவியை சந்திப்பேன் என்று நினைக்கவே இல்லை. இவர்களை பார்த்து வெகு நாள் ஆகிறது. போன தடவை நாம் மூவரும் சந்தித்தது சித்ராதேவியின் மாளிகையில் என்று பேச்சை துவங்கினான். ஆம் மகராஜ், அப்பொழுது நீங்கள் இருவரும் சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்தீர்கள். நான் இதை உபாத்தியாயன் சொல்கையில் ஏக்கம் கலந்த பெருமூச்சொன்று சித்ராதேவியிடமிருந்து கிளம்பியது. ஆகவே உபாத்தியாயன் அதை பற்றி பிரஸ்தாபிப்பதை நிறுத்தினான். தோரமான நிறுத்தவில்லை. பழைய கதையை நினைவுபடுத்தினான். அப்போது எங்கள் தலைவர் அடிலன் செய்தது எனக்கு பொறுக்கவில்லை, சித்ராதேவிக்கும் பொறுக்கவில்லை என்று கதையை தொடர்ந்தான். அந்த பழைய கதையை இப்பொழுது எதற்காக பேச வேண்டும் என்று உபாத்தியாயன் இடைமறித்தான். தோரமானா லேசாக சிரித்தான். அந்த பழைய கதைக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது என்பதை கவனித்தீர்களா உபாத்தியாயரே? நாம் மூவரும் சந்தித்தன்றும் சித்ராதேவி லஞ்சம் கொடுத்தாள், இன்றும் லஞ்சம் கொடுக்கிறாள். பணம் எந்த இடத்திலும் வேலை செய்யும் என்பது சித்ராதேவியின் சித்தாந்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் அன்றைய நிகழ்ச்சிக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. அன்று உபாத்தியாயர் ஹீனர்களின் அடிமை, கைதி. இன்றோ உபசேனாதிபதி. அன்று சித்ராதேவி உமக்காக லஞ்சம் கொடுத்தாள், இன்று உமக்கே லஞ்சம் கொடுக்கிறாள். மனித வாழ்க்கையை கடவுள் எப்படி எப்படியெல்லாம் விசித்திரமாக பின்னிக் கொண்டு போகிறார் என்று விவரித்த தோரமானா
தன் பேச்சால் அவர்களிடையே எழக்கூடிய உணர்ச்சிகளை கவனித்தான். தோரம்மானாவின் பிரசங்கமோ, பிரசங்கத்தில் கண்ட தர்க்கமோ, தர்க்கத்தில் விளைந்த கடவுளை பற்றிய உண்மையோ எதுவுமே உபாத்தியாயனை சிறிதும் பாதித்ததாக தெரியவில்லை. உபாத்தியாயன் பொதுவாக பதில் சொன்னான். நம் எல்லோர் வாழ்க்கையிலும் மலைவாசல் பெரிய பெரிய சம்பவங்களை சிருஷ்டித்திருக்கிறது. மலைவாசலில் படையெடுக்கப் போய் நான் அடிமையானேன். அடிமையானதால் சித்ராதேவிக்கு உபாத்தியாயனானேன். உபாத்தியாயனானதால் அவர்கள் அன்பிற்கு பாத்திரமானேன். அன்புக்கு பாத்திரமானதால் எனக்கு உயிர் பிச்சை அளிக்க வேலைக்காரர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததால் வேலைக்காரர்கள் என்னை தூக்கி சென்றார்கள். தூக்கி சென்றதால் சேனாதிபதி அவர்கள் என்னை பின்தொடர நேர்ந்தது. பின்தொடர நேர்ந்ததால் ஆனந்த தேவியை சந்திக்க முடிந்தது. ஆனந்த தேவியை சந்தித்ததால் எனக்கும் அனுகூலம், தங்களுக்கும் அனுகூலம். தாங்கள் சேனாதிபதி ஆனீர்கள். தங்களிடம் உபசேனாதிபதியாகும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. உபசேனாதிபதியானதால் இன்று கதை சொல்லிக் கொண்டு போன அஜித் சந்திரனை தோரமான இடைமறித்து தாக்ஷசைலத்திற்கு போகும் வழியில் வில்லவர் புரட்சியிலிருந்து சித்ராதேவியை காப்பாற்ற முடிந்தது என்று வாக்கியத்தை முடித்தான். உண்மைதான் மகாராஜ். அந்த புரட்சிக்கு பயந்து சித்ராவின் தந்தை ஓடிவிட்டதால் தங்கள் அதிகாரம் ஹீனர்களிடையே பூரணமாக நிலைத்து விட்டதல்லவா என்றான் அஜித் சந்திரன். தோரமானா உபாத்தியாயனை ஒரு வினாடி ஏறெடுத்து பார்த்தான். பிறகு, சித்ராவின் தந்தை ஓடிவிட்டது உண்மைதான். ஆனால் திரும்பவும் வர முயல்கிறாரே, தெரியுமா உபாத்தியாயரே என கேட்டான் தோரமானா. ஒன்றும் புரியாதது போல் உபாத்தியாயன் தோரமானாவை பார்த்தான். தோரமானாவின் கண்களில் சந்தேகமும் குரூரமும் கலந்து தாண்டவமாடின. உபாத்தியாயரே, நான் வெகு தொலைவில் இருந்து வருகிறேன். நீர் எதிரிகளுக்கு வெகு அருகில் இருக்கிறீர். நதிக்கு அக்கறையில் இருக்கும் குப்தராஜ்ய படைகளை சித்ராவின் தந்தை அடிலன் தலைமை வகித்து நடத்துகிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டான். இதை கேட்டதும் உபாத்தியாயன் உள்ளத்தில் பகீர் என்றது. நதிக்கு அக்கறையில் இருக்கும் குப்த படைகளுக்கு அடிலன் தான் தலைமை வகிக்கப் போகிறான் என்பது ராகுலனிடமிருந்து கிடைத்த ஓலையில் தானே இருந்தது. அதை பற்றி தோரமானா எப்படி தெரிந்து கொண்டான்? ராகுலனிடமிருந்து கிடைத்த ஓலையில் மேற்படி தகவல்கள் ஆனந்த தேவி தோரமானாவுக்கு எழுதியிருப்பதாக கண்டிருந்ததே. ஆனால் ராகுலன் குப்தராஜ்யத்திலிருந்து தோரமானாவுக்கு கொண்டு வந்த ஓலையில் அந்த தகவல் இல்லையே. இன்னொரு தூதனையும் ஆனந்த தேவி அனுப்பியிருப்பாளா? அப்படியானால் பூரா திட்டமும் தோரமானாவுக்கு தெரிந்திருக்குமா? இப்படி பலவாறாக யோசித்த உபாத்தியாயன் தோரமானாவை நோக்கி, குப்தராஜ்ய படைகளை அடிலனா தலைமை வகித்து நடத்தப் போகிறான். இருக்காது மகாராஜ், இதற்கு குப்த சக்கரவர்த்தி ஒப்புக்கொள்ள மாட்டாரே என்றான் ஏதும் தெரியாதது போல். ஏன் ஒப்புக்கொள்ள மாட்டார்? குப்த படைகளின் ஒரு பகுதிக்கு அடிலனை தலைவனாக்கி அவனுக்கு அருகே ஒரு உபசேனாதிபதியை நியமித்தால் அடிலன் நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்ளலாமே. தவிர அடிலனை தலைவனாக வைத்து படையெடுத்தால் ஹீனர்களிடையே பிளவு உண்டாக்கலாம். இவ்வளவு சௌகரியங்கள் இருக்கும்போது குப்த மன்னர் ஒப்புக்கொள்ளாமலா இருப்பார்? ஒப்புக்கொண்டு விட்டார் உபாத்தியாயரே. அப்படி ஒப்புக்கொண்டு படைகளும் அக்கறையில் தயாராயிருக்கும் செய்தி எங்கோ இருந்த எனக்கு தெரிகிறது. அருகில் இருக்கும் உமக்கு தெரியவில்லை என்கிறீர். இது விந்தையா இல்லையா? இதில் விந்தை ஏதுமில்லை. சேனாதிபதி அவர்களுக்கு குப்தராஜ்யத்தில் இருக்கும் வசதிகள் எனக்கு இல்லை. உபாத்தியாயன் ஆனந்த தேவிக்கும் தனக்குமுள்ள தொடர்பை பிரஸ்தாபிக்கிறான் என்பதை உணர்ந்த தோரமானாவும் ஒரு வெடியை வீசினான். ஏன் இல்லை என்கிறீர்கள்? இஷ்டப்பட்டால் மன்னரே உங்களுக்கு தகவல் கொடுக்க மாட்டாரா என்று தோரமானா கேட்டான். உபாத்தியாயன் காதலுக்காக குப்தராஜ்ய விரோதியாகிவிட்டான் என்ற விஷயம் குப்தராஜ்ய மக்களுக்கு நன்றாக தெரியும். சேனாதிபதியான தாங்களும் அதை தெரிந்து கொண்டுதான் என்னை உபசேனாதிபதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது குப்தராஜ்ய சக்கரவர்த்தி என்னிடம் நம்பி தகவலை ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் உபாத்தியாயன். மக்கள் அறியாததை மன்னன் அறிந்திருக்கலாம் என்றான் தோரமானா. உபாத்தியாயன் முகத்தில் சிறிது சந்தேக குறி தோன்றியது. நீங்கள் சொல்வது புரியவில்லை என்றான் கடைசியாக. புரிய வைக்கிறேன் என்று கூறிய தோரமானா அறைக்கு வெளியில் சென்று முகுந்தனை கூப்பிட்டு, மாடிப்படிகளுக்கு கீழே இருவர் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வா என்று உத்தரவிட்டான். சிறிது நேரத்திற்கெல்லாம் மாடிப்படிகளில் சிலர் ஏறி வரும் சப்தம் கேட்டது. வருகிற பேர் வழிகள் யாராயிருக்கலாம் என்று உபாத்தியாயன் சிந்தித்தான். சித்ராவும் இதை பற்றி யோசிக்கவே இருவர் கண்களும் ஒருமுறை சந்தித்தன. அடுத்த வினாடி அக்கண்கள் அறை வாயிலை நோக்கின. பின்னால் வருபவர்களுக்கு வழிவிட்டு முகுந்தன் நின்றான். உருவிய வாளுடன் பல்தேவ் பின்தொடர மிரண்ட பார்வையுடன் ராகுலன் உள்ளே நுழைந்தான்.